கவனிங்க, சாட்சி இல்ல. ஓப்னி பிணையாச பார்த்தா சாட்சி கிடையாது. இவங்க வாழ்க்கை சாட்சிக்கு எடுத்துக்காட்டே கிடையாது. இவங்களை பார்க்கும்போது மனிதர்கள் என்ன நினைச்சாங்க, இப்படியா கிறிஸ்தவங்க இருப்பாங்க, இப்படியா கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை இருக்கும். சாட்சி இல்ல, சாட்சியற்ற ஜீவியம். ஏலி சொல்றாரு பிள்ளைகளை பார்த்து, நபா என் ஆண்டவருக்கு மீறி நடக்கிறதுக்கு நீங்களே காரணரா இருக்கிறீங்களே. உங்களை பார்த்து ஆண்டவர் பயந்து நடக்கிறவங்க கூட ஆண்டவர் பயமற்று போய்விட்டார்களே. சாட்சி. வாலிப பிள்ளைகளே, காலேஜுக்கு போகிற நீ சாட்சி, சாட்சியுடைய ஜீவியம் வாழணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறவங்க சாட்சியுடைய ஜீவியம் வாழணும். வேலைக்கு போகிறவர்கள் சாட்சியுள்ள ஜீவியம் வாழணும். நீங்க உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யார் இடத்துல போனாலும் சாட்சி மிக முக்கியம். நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கும் பொழுது சாட்சி ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்டியன் ஜீவன். நீங்க நிறைய பேருக்கு அந்த சாட்சியை குறித்து கவலை இல்லை. சபையில சாட்சி, சபையில கிறிஸ்தவன், வெளியில போகும் பொழுது அப்படியே ஒரு 50-50 வாழ்க்கை. சாட்சி, ஆண்டவர் சாட்சி எதிர்பார்க்கிறார்.